பிரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக ஓடுறேன். கூட்டமாக இருக்கும்போது டிக்கெட் போட்டுக்கும்போது மொபைலை காணாம ப்ரோ. ப்ரோ கம்மியான ரேட்டில் மட்டும் நல்ல மொபைல் கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்பலாமா பண்ணுறாங்க? சரி விடுங்க, ஃபீல் பண்ணாங்க. நியூ பார்க்குறீங்களா யூஸ் இருப்பாங்க? காணா போன மொபைலே செகண்டில் தான் ப்ரோ வாங்கியிருந்து வெளியே. அது வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, இது டிஸ்பிளேவும் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அதனால் புது மொபைலே காட்டிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? கையில் வந்து 5000 அந்த 6000 தான் ப்ரோ இருக்குது. இஎம்ஐயில் கூட போட்டாலும் பரவாயில்ல. 5G மொபைலாக நல்ல மொபைலாக காட்டுங்க. ஓகே ப்ரோ, உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சே மொபைல் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஎம்ஐ பண்ணி தரேன். ஐக்யூவில் ஒரு மாடல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ண சார்ஜ் நல்லா சூப்பராக நிற்கும். அது காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணே. ஆன்லைன் ரேட்டோட 1000 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கீங்க ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, நம்ம விஷ்ணு மொபைலை நம்பி வர கஸ்டமருக்கும் சரி, எப்பயுமே புது மொபைல் 1000 2000 ஆன்லைனை விட கம்மியாக தான் கொடுக்குறோம், ஆஃபரோடய கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 30,000 40,000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5000 10,000 ஆன்லைன் ப்ரைஸோட கம்மி பண்ணி கொடுப்போம், வித் 1 இயர் வாரண்டியோட ஆஃபரோட. ப்ரோ அது மட்டும் இல்லை, நம்ம விஷ்ணு மொபைல்ஸ் வாங்குற எல்லாருக்குமே டெம்பர், பவுச்சி, நெக் பேண்ட்னு சொல்லி ஒரு 5 பொருள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ பஸ்ஸில் ஓடனா சவுண்டு எதுவுமே கேட்காது ப்ரோ. இல்லை நெட் பேங்க் வேறு ஃப்ரீயாக விடுவீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எனக்கு தெரிந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாத்தையுமே இங்கே தான் ப்ரோ கூப்பிட்டு வருவேன். சரி ஓகே ப்ரோ, கண்டிப்பாக.